லாஸ்ட் இயர் செபியோட டேட்டா ரீட்டைல் டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸோட அனாலிசிஸ் டேட்டா கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அடுத்த டேட்டா, அதாவது ஏப்ரல் 2025 மார்ச் 2026 வரைக்குமான 2026 ஃபினான்ஷியல் இயரோட டேட்டா செபி நேற்று ஆகஸ்ட் 20 டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க பப்ளிக்ல. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பாசிட்டிவ் இருந்தாலும் பட் நிறைய விஷயங்கள் இது ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா ஒரு அனாலிசிஸ் டேட்டா. ரேண்டமாக ஒரு 5000 ட்ரேடரை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட அனலைஸ் பண்ண ஒரு டேட்டா தான் இது. கம்ப்ளீட்டாக வந்திருக்கிற நம்பர்ஸ் அக்யூரேட் நம்பர்ஸ் கிடையாது. இது ஒரு சாம்பிள் டேட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். செபி சாம்பிளுக்காக ஒரு 5000 ட்ரேடர் எடுத்து இதை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டேட்டாவில் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு. நேத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை பற்றி தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்னைக்கு முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டாக்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கம்பாரிசன் பார்க்கலாம். புல்லட்டின் பாயிண்ட்ஸ், அதாவது 2022 90.2% ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணாங்க. மீதி 9.8% ட்ரேடர்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. இது ரீட்டைல் செக்மெண்ட்ல மட்டும். 2023 ஃபினான்ஷியல் இயர் வரும்போது 91.7, இது இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா 2023 பார்த்தீங்கன்னா அதிகமான வால்யூம், இந்த 2021 அப்புறம் இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் நிறைய நியூ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. 2024 ஃபினான்ஷியல் இயர்ல 91.1, 2025 ஃபினான்ஷியல் இயர்லையும் 91 தான். ஆனால் லாஸ்ட் இயர் செபி எடுத்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 87.7% ஓவரால் ரீட்டைல் செக்மெண்ட்ல மட்டும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல லாஸ் ஆகிற பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸில் 87.7%, ப்ரீவியஸ் இயரில் 91% இருந்து இது குறைஞ்சிருக்கு. ஆனால் அது குறைஞ்சதுக்கு காரணமும் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ அமௌண்ட்டில் வரலாம். டோட்டலாக ரீட்டைல் ட்ரேடர்ஸு ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டை எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கிறாங்க? 2022 40,824 கோடி ரூபா பண்ணியிருக்கிறாங்க. 2023 65,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 65,000 கோடி 2024 74,800 கோடி ரூபாய்க்கு மேலே ரைஸ் ஆச்சு. 2025 லாஸ்ட் இயரோட டேட்டாவில் 1,12,000 கோடி ரூபா அளவுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டோட்டலாக லாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற டேட்டா. இதுதான் அதிகம். இந்த டேட்டா 2022 இப்போ வரைக்கும் எடுத்ததில் 2025 ஃபினான்ஷியல் இயரில் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 2026 டேட்டாவில் இது அப்படியே ட்ராப் ஆகிருக்கு. 91,685 கோடி ரூபா. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ராப்னா 2025 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு 18% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 18% ட்ராப் ஆனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவரேஜ் லாஸ் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படின்னா 2025 ஆவரேஜ் லாஸ் 1,14,000 ரூபா ஒரு கிளைண்ட்டுக்குன்னு ஆவரேஜாக நம்ம பிரிக்கும் போது 2026 1,17,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 2.4% அளவுக்கு ஆவரேஜ் பர் ட்ரேடரோட லாஸ் ரைஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் டோட்டல் லாஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் குறைஞ்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ட்ராப் எவ்வளோன்னா 2025 இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணது மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா 1,06,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2026 ஃபினான்ஷியல் இயரில் 87.5 லட்சம் பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னா 18% குறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த டேட்டாவில் வரேன். 2025 ஃபினான்ஷியல் இயரில் 1,12,000 ரூபா ஒரு கிளைண்ட்டுக்கு லாஸ் இருந்தது. 91,685 கோடி ரூபாய் குறைஞ்சது, அதுவும் 18%. இப்போ நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ள வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் 18% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது நியூ ட்ரேடர்ஸ் 40% குறைஞ்சிருக்கு. இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். என்னன்னா கிட்டத்தட்ட 40% ட்ரேடர்ஸ் குறைஞ்சி 2026 ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னா 20.8 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க, நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் தான் ஓவரால் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ரீட்டைல் செக்மெண்ட்டில் டாமினேட் பண்ணியிருக்கு. இந்த டேட்டாவில் நம்ம பார்க்க முடியுது. அதாவது எக்ஸ்க்ளூசிவாக 93% ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் பையர், 4% பையும் பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் அப்படின்றது ஓவரால் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் 97% வந்து ஆப்ஷன் பையராக இருக்கிறாங்க. அரௌண்ட் 90% ஆஃப் ஆப்ஷன் பையர் இதில் லாஸ் பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸில் 97 ஆப்ஷன் பையர், அந்த 97% ஆப்ஷன் பையரில் 90%க்கு வந்து பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. அதாவது 10 ட்ரேடரில் 9 பேர் பணத்தை லாஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஆப்ஷன் செல்லிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆப்ஷன் செல்லிங் வந்து ரிஸ்க் அதிகம், ஆப்ஷன் பையிங்கில் லிமிடெட் ரிஸ்க் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங்கில் அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆப்ஷன் செல்லிங்க்கு மார்ஜின் வேணும், ஆப்ஷன் பையிங்க்கு ப்ரீமியம் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும். அதாவது ரொம்ப குறைவான அமௌண்ட் இருந்தால் ஒரு 10,000 ரூபாயில் கூட மினிமமே ஸ்டார்ட் பண்ண முடியுன்ற ஒரு சிச்சுவேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ 44% பேர் தான் ட்ரேடர்ஸ் தான் ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் ஆகுறாங்க. மீதி 56% ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்குன்னா, ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா, ஆவரேஜ் லாஸ் ஒரு ஆப்ஷன் செல்லருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,70,000 ரூபா. இது வந்து ஆப்ஷன் பையர் பர் ட்ரேடர் அதிகமாக ஆகிற லாஸை விட இது அதிகம். ஸோ 1,17,000 ரூபா ஆப்ஷன் பையர் லாஸ் ஆகுறாங்க. ஆனால் இங்கே 51,70,000 ரூபா ஆப்ஷன் செல்லர் பர் ட்ரேடருக்கு லாஸ் வருது. ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் அதிகம், ஆனால் ப்ராபபிலிட்டி வைஸ் சக்ஸஸ் 44% பேர் லாஸ் ஆகுறாங்க, 56% பேர் சக்ஸஸ் ஆகுறாங்கன்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது. 92% அக்ரிகேட் இண்டிவிஜுவல் லாஸஸ் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸ்மால் கேபிட்டல் அதிகமான நம்பர்ஸோட டாமினேட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம கவனிக்கக்கூடியது 85% ட்ரேடிங் கோட்டர்ஸ் வந்து லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தில் 0.5% மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளாக முடிஞ்சிருக்கிறாங்க. அதாவது 2022 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 பேர் ட்ரேட் பண்ணியிருந்தா அதில் 0.5% கூட இந்த கண்டினியூஸாக 5 ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் பார்க்கல அப்படின்றத சொல்கிறாங்க. 0.5% பாஸ்ட் லாஸஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அது வந்து இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் இயர் லாஸ், அதே ட்ரேடர்ஸ் செகண்ட் இயரும் லாஸ் பண்ணுறாங்க, தேர்ட் இயரும் அதே ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக லாஸு ரெக்கவர் ஆகிறது இல்லை அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கை கொடுக்கறது இல்லை அப்படின்றது இது மூலயமா, இந்த ரிப்போர்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடர் இருக்காங்க இல்லையா, அதில் 24% கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடு கூட பண்ணுறதில்லை. 100 பேர் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் 24 பேர் கேஷ் மார்க்கெட் பக்கமே போகிறதில்லை. மீதி 76% மட்டும்தான் கேஷ் மார்க்கெட்லேயும் பொசிஷன் வச்சுருக்கிறாங்க, வாங்குறாங்க, இல்லை ஹோல்ட் பண்ணுறாங்க, இல்லை போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, வாட் எவர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் ஏஜ், இப்போது யங் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? 30 வயசுக்குள்ள 43% ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 1,00,000 ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதில் 43,000 பேர் பிலோ 30 இயர்ஸில் இருக்காங்க. 89% ட்ரேடர்ஸ் வந்து இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறதுல லாஸ் ஆகுறாங்க. அதாவது ஓவரால் டேட்டாவில் 87% கிட்ட இருக்கு, 87.7. ஆனால் 30 வயசுக்குள்ள 89% வந்து லாஸ் ஆகுறாங்க, பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை, ரொம்ப முக்கியமானது ரெவன்யூ. இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. டிரான்சாக்ஷன் காஸ்ட் 25,000 கோடி ரூபாய் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில். 24,859 கோடி ரூபா அளவுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிடி மட்டுமே 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 6,645 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 25 to 26 கம்பேர் பண்ணலாம். அதாவது இப்போ நேத்தி கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த 25 ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கிற ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சின்ன கம்பாரிசன் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ட்ரேடர் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 1,06,02,000 பேர். சாரி, 1,06,20,000 பேர். இதுல இந்த வருஷம் முடிஞ்ச இந்த 26 ஃபினான்ஷியல் இயர்ல 87,50,000 பேர் தான் இருக்காங்க. இது எவ்வளவு டிராப் ஆயிருக்குன்னா 18% டிராப் ஆயிருக்கு. லாஸ் மேக்கிங் ட்ரேடர்ஸ்
90.9% 2025, 87.7% 2026. இது ஒன்று தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அக்ரிகேட் லாஸ் எவ்வளோ அப்படின்னா 2025 ஃபினான்ஷியல் இயரில் 1,12,000 கோடி ரூபா, 2026 ஃபினான்ஷியல் இயரில் 91,685 கோடி ரூபா. இதுலேயும் 18% ட்ராப் ஆயிருக்கு. ஆவரேஜ் நெட் லாஸ் 2025 1,14,000 ரூபா, 26 1,17,000 ரூபா. இது 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ் வந்து ஆவரேஜ் பர் ட்ரேடரை ரைஸ் ஆயிருக்கிறது நெகட்டிவ் தான். நியூ என்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25 டேட்டா நமக்கு அவைலபிள் இல்லை. 26 20,80,000 பேர் கிட்ட இங்கே என்ட்ராயிருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது 40% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. டிரான்சாக்ஷன் காஸ்ட் 24,859 கோடி ரூபா வந்திருக்கு. எஸ்டிடி 6,645 கோடி ரூபா வந்திருக்கு. இது 35% எஸ்டிடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ லாங்கர் ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் என்ன சொல்லுதுன்னா 2022 42.7 லட்சம் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணாங்க. 90.2% ட்ரேடர்ஸ் அதில் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 40,824 கோடி ரூபா லாஸ். 2023 58.7 லட்சம் ட்ரேடர்ஸ், 2024 86 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுது. 2025 டேட்டா அவைலபிள் இல்லை. 26 அகெயின் நான் சொன்ன மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து நியூ என்ட்ரன்ஸ் அப்படின்னா 20,80,000 பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,17,000 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் 18% ட்ராப் ஆயிருக்கு. நியூ ட்ரேடர்ஸ் 40% கிட்ட சேஞ்ச் ஆயிருக்கு. டோட்டல் லாஸ் வந்து 18% ட்ராப் ஆயிருக்கு. ஆவரேஜ் லாஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93% ஒன்லி ஆப்ஷனில் மட்டுமே ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் 90% கிட்ட ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸு குறைஞ்சி, நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸில் லாஸ் எவ்வளோ பேர் லாஸ் பார்க்குறாங்கன்றது 90க்கு மேலே இருந்தது. இப்போ 87.7 குறைஞ்சிருக்கு. ஆனால் ஆவரேஜ் லாஸ் பர் ட்ரேடரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.4% எஸ்டிடி ரைஸ் ஆயிருக்கு. டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரைஸ் ஆயிருக்கு. நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள என்ட்ரா இருக்கிறாங்க. நியர்லி 21 லட்சம் பேர் கிட்ட உள்ள என்ட்ரா இருக்காங்க. பட் ஆப்ஷன் பையிங் தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுதுன்றது ஓவரால் இந்த டேட்டாவிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த செல்லரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஃபண்டு வச்சுட்டு பண்ணுறவங்க தான் இந்த செல்லிங்கில் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆவரேஜ் பர் ட்ரேடர் லாஸ் 51 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ அதிகமான பணம் வச்சுக்கிட்டு அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களால தான் இந்த மாதிரி ஆவரேஜ் பர் ட்ரேடரில் இந்த அளவுக்கு லாஸை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆப்ஷன் பையர் வந்து 5,000 10,000 வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆவரேஜ் வந்து நியர்லி 1 லட்சத்தி அந்த அளவுக்கு ரொம்ப குறைவான லாஸ் ஆவரேஜ் பர் ட்ரேடர் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த டேட்டா ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான். இது ரேண்டமாக சாம்பிள் 5,000 ட்ரேடர்ஸை வச்சு எடுத்திருக்கிற ஒரு டேட்டா. இது அக்யூரேட் டேட்டா கிடையாது. செபி கொடுத்துருக்கிற கிளாரிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா ஆஸ் எ ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இது ஒரு ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கிறோன்றது தான் இந்த டேட்டாவிலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு டேக்அவே. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போதும் மார்க்கெட்டை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அப்ரோச்சை மார்க்கெட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி இல்லைன்றதையும் நமக்கு இங்கே பார்க்க முடியுது இந்த டேட்டாவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதில் மேபி ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது தப்பாக இருந்தாலும் நான் லிங்க்கு செபியோட டேட்டா லிங்க் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.